ரேஷன் கார்டுல அரிசி கொடுக்கறது அப்படின்னு இன்னைக்கு பொதுவா யார்கிட்டயே போய் கேட்டீங்க யார் கொடுக்குறான்னு கேட்டா அது மாநில அரசுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ரேஷன் கார்டுல 5 கிலோ அரிசி கொடுப்பது மத்திய அரசு. அது மாதிரியான ஏழை மக்களுக்கான வீடு கட்டுறதுக்காகட்டும், கடைப்பாதையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கடன் மத்திய அரசுல இருந்து வருது. மாநில அரசு தான் செய்யறது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. அண்ணாமலை அவர்கள் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி இருக்காருங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா ஒரு பெரிய நோட்டபிள் டிஃபரன்ஸ் இந்த வாட்டி பிஜேபி பெரும். ஒரு காரிய சித்தி உள்ள கர்மயோகி மாதிரியாக தான் நான் அவரை பாக்குறேன். ஏன்னா ஒரு மாபெரும் அதிகாரமிக்க ஒரு பதவியில இருந்து அதை துச்சமா தூக்கி போட்டுட்டு சமுதாய பணிக்கு வர்றதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த வகையில இஸ் வெரி போல்ட் மேன். இவ்வளவு பெரிய எழுச்சியை பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஒரு திருச்சியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. மாபெரும் கூட்டம். இது ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி, இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல எழுச்சி மிக்க ஒரு தலைவரை தமிழகம் பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இது ஒரு பிரளயமா தான் நான் பாக்குறேன். இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டும் விஷயமா இருக்கும்.